ஹலோ நம்பா நம்பிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன இவ்வளவு கருப்பா இருக்கேன்? அதுக்கு என்ன சொல்ற? ஐயோ நான் பாத்தீங்கன்னா சரணோட விசேஷம் வருது. காது குத்து அவங்க மாமா மடியில உட்கார வச்சு மொட்டை அடிச்சு காது குத்த மொட்டை அடிப்பாங்க. காது குத்துக்கு கண்டிப்பா மொட்டை எல்லாம் அடிப்பாங்க. பாருங்க சரியான பண்ணு பொண்ணு வருது. நான் பாத்தீங்கன்னா எல்லாரையும் 31 வர சொல்லிட்டேன். நீங்களும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜூன் 1 பாத்தீங்கன்னா களப்பால் ஜிஎஸ் மகால்ல பாத்தீங்கன்னா நமக்கு சரணு கல்யாணம். அப்படியே காது குத்து கல்யாணம் கிடையாது, பொண்ணு கேரளா குட்டியோ. பைத்தியம் நீ வேற. பொண்ணு கேரளா தான். ஆனா காது குத்து மட்டும் தான் குத்த போறாங்க. எனக்கு மொட்டையெல்லாம் அடிக்கல, சும்மா ஒரு சாத்திரத்துக்கு ஏதோ வச்சு குத்துவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் என்னன்னா அக்காவுக்கு டெலிவரி டேட் எப்பன்னு கேக்குறீங்க. நிறைய பேர் கமெண்ட்ல தான் கேக்குறீங்க டெலிவரி டேட் எப்பன்னு. நாளைக்கு கொத்துக்கிட்டு வெளில வந்துடும். நாளைக்கு இல்ல தலைவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்போனா அடுத்த மாசம் எத்தனாம் தேதி? ஜூலை 4ஆம் தேதி வரையும் சொல்லிருக்காங்க. ஆனா ஜூன்லயே பிறந்துன்னு இருக்காங்க. ஜூன் 20, 21 பிறந்துன்னு எல்லாருமே சொல்றாங்க. பாக்கலாம். மாப்பிள்ள வெளில வந்துட்டாங்கன்னா நான் நிறைய சொல்லி கொடுப்பேன். மாப்பிள்ளையா அப்புறம் பொண்ணான்னு தெரியல. பாக்கலாம். மூஞ்சில என்னென்னமோ வந்து உழுவுது. நாங்க நான் வெள்ளையா எனக்கு என்ன எப்படியும் ப்ரூஸ்லி தான் இருப்போம். உனக்கு மாப்பிள்ளாண்டா வரும் ஆட்டி. அவ்வளவுதான். எல்லா வார்த்தையும் சொல்லி கொடுப்பேன். நல்ல வார்த்தையா சொல்லி கொடுப்பேன்னு சொன்னேன். சரண தொட்டா சரண மாரி கலரா வந்துருவானா? என்ன தொடவே நான் பிறந்து என் கையில கொடுத்தா நான் என்ன மட்டும் ஆயிடுவானா? அதனால கொடுக்காது. அது ஐயோ தம்பியாண்டா. இதெல்லாம் கட்பாது. நம்ம இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், லேட்டா செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா அதான் இப்போ மாப்பிள்ளை வெளில வந்தோம்னா இது வீட்டுக்கு அனுப்பி விட்டு நானும் எங்க அண்ணனும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வளர்க்க போறோம். ஒரு மாசம் ஒரே மாசம் கொடுத்தா போதும். ஓஹோன்னு வளர்த்து எடுத்துருந்தோம். முதல்ல பைக் ஓட்ட கத்து கொடுத்துருவோம். உட்காந்து கீரெல்லாம் கை கம்பு வச்சாலும் இழுத்து போட மாட்டோம். கீரெல்லாம் ஓட்ட கத்து கொடுத்துருவோம். இப்ப டெலிவரி டேட் எப்போனா கன்ஃபார்மா ஜூன் 21 அதுல இருந்து ஸ்டார்ட்டுங்க. ஜூன் 21 இருந்து ஜூலை 24 வரையும். சரி 4 வரையும் வந்து பெல்ட் அடிப்போம். வந்து நீங்க இனிமே மாப்பிள்ளையும் பார்க்கலாம் சேனல்ல 3 பேர்ல இருந்து 4 பேரா மாற போறோம். இப்ப அப்புறம் அண்ணனுக்கு வேற மேரேஜ். அதுக்கும் வந்துருங்க சொல்றேன். அதுக்கு ஒரு பிக் அப்டேட் யாருன்னு சொல்றேன். அண்ணனுக்கு ஒய்ஃப் யாருன்னு கண்டிப்பா சொல்றேன். அதான் பெரிய அப்டேட்டே. ஆமா இப்போதைக்கு சொன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆகட்டும். கன்ஃபார்ம் ஆகட்டும் கண்டிப்பா அப்டேட் பண்றோம். ஓகே அடுத்தது என்னடா? அடுத்து 1ஆம் தேதி நைட் 31ஆம் நைட்ல இருந்து ஒரே பார்ட்டி தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ என்னென்ன வாங்கிட்டு அண்ணனுக்கு? குட்டில இருந்து எல்லாத்தையும் இறக்குறதாங்க. வேற சரக்கா வாஞ்சூரே குட்டி வாஞ்சூரே பார்க்கலாம் வீட்டுல. ஏன்னா ஃபங்க்ஷன் வைக்கிறதே பசங்களுக்காக தான். பைலோ மட்டும் தான் வருவாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் மண்டபத்திலே வைக்கிறாங்க. அதனால 31 நைட்டு பார்த்தீங்கன்னா மண்டபமே ஜர்ஜோதியா இருக்கும். அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா 31 நைட்டே போயிட்டு சித்திரத்துலா தான். அப்புறம் டோப்ரம் டேப்ரம் சித்திரத்துலா பங்குனிச்சவும் படப்பட்டு சுச்சுக்கோமா. அவ்வளோதான். இதுதான் பாயிண்டே. இதுதான் எங்க அக்காவுக்கு வெறி ஏறிட்டு இருக்க ஒரு ஆளுக்கு என்ன ஆக போகுது. போனு கையில இருக்கனால நாங்க என்ன வேணாலும் தைரியமா பேசிக்கலாம். ஆமா போன முடிஞ்சிட்டு அப்புறம் என்னன்னா கண்டிப்பா வாங்க. சரணோட காது குத்தி கல்யாணம் பண்றாங்க அதே மண்டபத்துல. எல்லாம் வெயிட் பண்ணுவோம். கல்யாணம் டெஃபினெட்லி கல்யாணம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவனோட லவ்வரும் வருது நினைக்கிறாங்க. வெறி ஐட்டனா புடிச்சு தள்ளிட்டு அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் தான். குட்டி மதர் 2 கொடுப்பாங்க. அந்த கதை தான். அப்புறம் குட்டி சரணம் வருவாங்க. அப்புறம் குட்டி தான் 10 கொடுப்பான் அப்படின்ட்டு ஜாலிதான். தக்காளி தான் கொஞ்சம் அவ்வளவு பண்ணல. தக்காளி கொஞ்சம் அதாயிட்டு இருக்கா. என்ன பாப்பா நீங்க வர்ற மட்டும் இருந்தீங்கன்னா திருத்திரமுடி வந்துட்டு மணவடி வந்து வரலாம். திருத்திரமுடி வந்துட்டீங்கன்னா ஈஸி. களப்பால் பஸ் ஏறிட்டீங்கன்னா களப்பால் பஸ். திருத்திரம்ல இருந்து களப்பால் பஸ் ஏறி வந்து ஜிஎஸ் மகால் மண்டபத்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே மண்டபம். வாங்க நானும் வரேன். நிறைய பேர் வராங்க. நிறைய யூடியூபர்ஸ் வராங்க. நிறைய பேர் மீட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கேன். நான் வந்து கரெக்டா ஒரு 10 மணிக்கு ஆட்டோட வந்து ஆட்டோல நம்ம நைட்டு வந்துருவோம். நைட்டு பைக்ல வந்துட்டு என்ன வெளியே விட மாட்டாங்க தக்காளி. ஏன்னா 2 வாட்டி கால் உடஞ்சு போயிடுச்சா. எங்கேயுமே விட மாட்டாங்க. இந்த கிரிக்கெட் விளையாட போறப்ப கெஞ்சிட்டு தாங்க போக வேண்டியதா இருக்கு. கிரிக்கெட்ல போயிட்டு நண்டு பந்துக்குள்ள போயிட்டு விட்டு காலை உடச்சிருக்கேன். நண்டு பந்தனா இல்ல வாக்கியால டைவ் அடிச்சேன், கால் உடச்சிருக்கேன். அதான் வாக்கியாலுக்கு எதுக்கு போனேன். அதான் அந்த வீடியோ பாத்திருப்பீங்க. கட்டு போட்டு வந்தது அந்த வீடியோ தான். இப்ப சரியாயிட்டு கால்லாம் ஓகே.
மறுபடியும் என்ன ஆயிட்டா திருவிழா அன்னைக்கு விழுந்துட்டாங்க வண்டியில இருந்து. வண்டி கீர் லிவர்லாம் உடைஞ்சிருக்கேன். அதுதான் இப்ப சீர் பண்றதுக்கு தான் காசு கேட்டு வாங்கி இப்ப சீர் பண்ண போறோம் வண்டியை. வண்டியை வாங்கி சீர் பண்ண போறோம். வண்டியை சீர் பண்ணிட்டு வரோம். இப்போ நான் பாத்தீங்கன்னா எங்க அக்கா வாஞ்சூர் வேற போனுங்க. வாஞ்சூர் போயிட்டு பத்திரிக்கை போனோங்க. 2-3 பேர் இருக்காங்க பத்திரிக்கை. வாஞ்சூர் என்ன தெரியுமா? குட்டி வாஞ்சூருக்கு. வாஞ்சூர்னா பாண்டிச்சேரி மாரி வாஞ்சூருங்க. நீங்க அதே புரிஞ்சுக்கலாம். அதனால வாஞ்சூர் போய் பத்திரிக்கை வச்சுட்டு காரைக்கால் குட்டி காரைக்கால் மாதிரி போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறோம். ஓகே, நான் போயிட்டு வரட்டுமா? நான் போயிட்டு பத்திரிக்கை தான் போறோம். போயிட்டு வந்துட்டுமா? காது குத்து கல்யாணத்துக்கு வச்சுட்டு வந்துடுறேன். காது குத்து தான் மட்டும் தான் போய் வச்சுட்டு வந்துடுறோம். அதனால பத்திரிக்கை போயிட்டு வரட்டுமாடி? யா இன்னொரு என்னன்னா எங்க அம்மா வாடா போய் பாத்துட்டு. எங்க அம்மா தாங்க நிறைய பேர் எங்க அம்மா காட்டுன்னு எங்க அம்மா பார்ப்போம். எங்க அம்மா பாருங்க, பாட்டு பாடிச்சு. எங்க அம்மா பாட்டு பாடிட்டே படுத்து எடுக்குது. டிவி ஃபுல்லா என்ன நடக்கும்? மகாநதியா? அது யாரு? காவேரி. எங்க அம்மா குற்றாலம் போயிட்டு வந்தாங்க. இப்ப இடையில காவேரி அங்கதான் இருக்கிட்டு போய் தேடுறாங்களா எங்க அம்மா. காவேரி சீரியலை பாத்துட்டு அழுகுறது, ஏதாவது படத்துல எமோஷனல் சீன் வந்து அழுகுறது. ஐயோ அழுதுட்டே படத்தை எடுக்காங்க. என்னத்துக்கு அழுகுறீங்க? நான் பாப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டைன்னு போய் பாக்குறேன். இல்ல சும்மா சொல்றாங்க, உண்மையிலே அழுதுட்டு சீரியஸா. ஆமா தக்காளி கதை. வாஞ்சூர் போட்டுமா? உங்களுக்கு பர்மிஷன் வாங்க. வாஞ்சூர் போறதுதான் இப்ப கதை. வாஞ்சூர் போட்டுமா? போடா கடுப்பா வரும் அவங்க அக்கா. நான் கிளம்பிட்டேன். அவனதான் துண்டெல்லாம் எடுத்து தலப்ப கட்டியாச்சு. கிளம்பி வண்டியில உட்காந்து போயிட்டு வேண்டியதான். ஆமா, நீ மட்டும் பேண்ட மட்டும் இந்த டவுசர் அமெரிக்கா டவுசரை கழட்டி போட்டு பேண்ட மட்டும் மழையும் தூருது, வெயிலும் அடிக்குது. என்ன? ஆமா, காக்காவுக்கும் நரிக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அதான் காக்காவுக்கும் நரிக்கும். நீ என்ன என்னையே சொல்லிட்டு இருக்க? நான் சீக்கிரம் மூஞ்சி காய்ச்சி போட்டு வெள்ளையாக போறேன். கடுப்பாது எல்லாம். காக்காவுக்கும் நரிக்கும் 1ஆம் தேதி கல்யாணம். கருப்பு தான் அழகு, வெள்ளெல்லாம் வேஸ்ட். எதிர்ப்பு சக்தி கம்மியா உள்ளோம். கருப்பு தான் எதிர்ப்பு சக்தி. சரி, போயிட்டு ஆத்துல போய் குளிச்சுட்டு. ஆத்துல போய் குளிக்க போறோமா? வரியா? நீச்சல் அடிக்க தெரியாது எனக்கு. லைவ் அடிக்கும். தக்காளி வரியா? இதை அழைச்சிட்டு போக கூடாது. எங்க அம்மா கொன்னே விடும். ஓகே, அப்புறம் வந்து வேற என்னடா? வேற என்ன பேசணும்? உங்களுக்கு எதுவும் இல்ல? உங்களுக்கு எதுவும் எங்கள்கிட்ட கேட்கணும்? நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா நாங்க கொஸ்டின் வீடியோ போலான்னு இருக்கோம். உங்களுக்கு எதுவும் எங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கணும்னா வரிசையா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கு ஒரு தனியாவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். சரியா? தக்காளியா பேசணுமா? நெக்ஸ்ட் வீடியோ அதோட நெக்ஸ்ட் வீடியோ ஆல்பம் வீடியோ வேற இருக்கு. ஆல்பம் நான் பாக்கல. கல்யாண ஆல்பம் வேற இருக்கு. அது என்ன இப்ப பாக்க வரேன். ஏன்னா இவன் வரலையா கல்யாணத்துக்கு? எங்கடா வந்த? கேரளால இருந்தேன். கேரளால தான் உங்க பொண்ணோட ஊட்டிட்டு இருந்தான். அந்த பொண்ணு தான் கல்யாணம். உண்மையாதான் அந்த கேரளா பொண்ணு தான் வரும். நீங்க வாங்க, கண்டிப்பா பாக்கலாம் அந்த பொண்ணு. கேரளா பொண்ணு வரும் தான். அது எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான். லவ் எல்லாம் கிடையவே கிடையாது. நான் யாரை லவ் பண்றேன்? சிங்கிள் தான் எப்பவுமே. சத்தியம் பண்ணே உன் தலைவர் என் தலைவர் சிங்கிள் தான். சத்தியம் பண்ணி எல்லாருமே. வாஞ்சூர் போணுமா வேணாமா? நீ வாஞ்சூர் போணுமா வேணாமா? நீ அப்படியே பேச்ச மாத்துறாங்க. எங்க அக்கா வேற சோகமா இருக்கு. என் தம்பி விட்டுட்டு கிளம்புறான்னு. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட் ஆகுமா, அதனால எங்க அக்கா சோகமா இருக்கு. வேற ஒண்ணு. வாஞ்சூர் ரொம்ப தூரம் இல்ல. இங்க இருந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 60 கிலோமீட்டர் தாங்க. போயிட்டு வச்சுட்டு வந்துட்டு வேண்டியதான். ஓகே, சத்தியம் பண்ண நீ அந்த பேச்சு மாத்திரம். சென்னா மசாலா வேணுமா? நம்ம சென்னா மசாலா. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கன் நாள வச்சுங்க. அப்பதான் அண்ணன் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீ எதுக்கு தொப்பையை கட்டுற? அப்படியே நைஸா இறக்குது பாருக்கா அப்படியே. ஓகே, தாராளமா சொல்லு பாப்பா. ஐயோ ஐயோ, அக்கா வேற இவ்வளவு சௌகமா இருக்கு. ஏதோ நடக்க போகுது. சரி, பாய் 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 பாய்.